प्रार्थना। ओके। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। வாவ், ரொம்ப அழகா இருக்கு கோயில். சம்பளம் திரை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாயே நினைக்கின்றே மனத்துன்னை வெட்டாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரரு துறையுள் அத்தா உனக்காளாயி அல்லேன் எனலாமே அத்தா உனக்காளாயி அல்லேன் எனலாமே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் தீரிந்தெய்தே பெறலாகா அருள் பெற்றேன் பேயாற்றெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரரு துறையுள் ஆயா உனக்காளாயினி அல்லே எனலாமே ஆயா உனக்காளாயினி அல்லே எனலாமே மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை பொன்னே மணிதானே வைரம்மே ஒரு துந்தி நின்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரரு துறையுள் அன்னை உனக்காளாயின் அல்லேன் எனலாமே அன்னே உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிம்பிளி ஃபண்டாஸ்டிக்மா. ரொம்ப நல்லா இருந்தது. அப்சல்யூட்லி நேசில் இருக்க வச்சிருது. ரொம்ப நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல் சிங்கிங். ஆர்த்தி வாஸ் ரியலி நைஸ். प्रार्थना श्लोक சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா. जय श्री कृष्ण। बन्धुरात्मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेतात्मैव शत्रुवत् सर्वभूतानि चात्मनि ईक्षते योगयुक्तात्मा सर्वत्र समदर्शनः। பியூட்டிஃபுல் ஜி. ஸோ நம்ம இன்னைக்கு 7வது அத்தியாயத்துல இருக்கோம். கடைசி 2 ஸ்லோகங்கள் பாக்கி இருக்கு. அதை ரேப் பண்ணிட்டோம்னா 7வது அத்தியாயம் இன்னையோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வாரம் முழுக்க டெஸ்ட், சஸ்வர் இதெல்லாம் தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ 7வது அத்தியாயத்துல பிரார்த்தனா சொல்லிட்டு இன்னையோட ரிவிஷன் பண்ணிட்டு இன்னையோட கடைசி ஸ்லோகங்கள் 29, 30 முடிஞ்சு எடுக்கலாம். மத்த பரதரன்னான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ வேதாஹம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்டன. 17வது ஸ்லோகத்திலிருந்து ரிவிஷன் பண்ணலாம். தேஷாஞானி நித்யயுக்த ஏக பக்திர்விசிஷ்யதே பிரியோ விஜ்ஞானினோத்யர்த்தமஹம் ச ச மம பிரியः உதாராः சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ
मे मतम् आस्थितः स हि युक्तात्मा मामेवानुत्तमां गतिम् बहूनां जन्मनामन्ते ज्ञानवान् मां प्रपद्यते वासुदेवः सर्वमिति समहात्मा सुदुर्लभः कामैस्तैस्तैर्हृतज्ञाना प्रपद्यन्तेऽन्य देवताः तन्तन्नियममास्थाय प्रकृत्या नियता स्वया यो यो यान्तनं भक्तः श्रद्धयार्चितुमिच्छति तस्य तस्याचलां श्रद्धां तामेव विदधाम्यहम् सतया श्रद्धया युक्तस्तस्याराधनमीहते लभते च ततः कामान् मयैव विहितान् हितान् अन्तवत्तु फलं तेषां तद्भवत्यल्पमेधसाम् देवान् देवयजो यान्ति मद्भक्ता यान्ति मामपि अव्यक्तं व्यक्तिमापन्नं मन्यन्ते माम बुद्धयः परं भावमजानन्तो ममाव्ययमनुत्तमम् नाहं प्रकाशः सर्वस्य योगमाया समावृतः मूढो यन्नाभिजानाति लोको मामजमव्ययम् वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्याणि च भूतानि मां तु वेद न कश्चन इच्छाद्वेषसमुत्थेन द्वन्द्वमोहेन भारत सर्वभूतानि सम्मोहं सर्गे यान्ति परन्तप येषां त्वन्तगतं पापं जनानां पुण्यकर्मणाम् ते द्वन्द्वमोहनिर्मुक्ता भजन्ते मां दृढव्रताः புண்ணியக்காரங்கள் செய்து பாபங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த மாயையிலேந்து விடுபட்டு என்னை உறுதியாக வழிபாடுவார். இந்த மாயை தான் என்னை மறைக்கிறது, என்னோட சுயரூபம் மாயைங்கிற ஒரு எனக்கு எய்தாப்புல இருக்கிறதுனால நீங்க என்ன பார்க்க முடியல. ஆனா என்ன எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த துவந்தத்திலேருந்து வெளியில வந்து மாயையிலேருந்து விடுபட்டு என்ன வழிபாடுவார்கள். பஜந்தே மாம் திருடவிரதாக. திருடவிரதாக தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு 29வது ஸ்லோகத்துக்கு போலாம். ஜரா மரண மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே தே பிரஹ்ம தத்விதுக்ருத்ஸ்னமத்யாத்மங் கர்ம சாக்கிலம். ஜரா முதுமை, மரண மரணம், மோக்ஷாய மோக்ஷம், மாம் என், அஸ்ரித்ய அடைக்கலம் சரணாகதி, யதந்தி முயற்சி, ஏ யார், தே அவர், பிரக்ம பிரம்மன், தத் அந்த, விதுகு அறிவார், கிருத்ஸ்னம் முழுமையாக, அத்தியாத்மம் அதாவது அத்தியாத்மன்னா ஸ்பிரிச்சுவல், தனக்குள்ள இருக்கிற பரமாத்மா பார்க்கிறது. ச மற்றும் கர்மம், ச மற்றும் அகிலம் எல்லாம். என்னிடம் அடைக்கலம் கொண்டு யார் முதுமை மற்றும் மரணத்திலிருந்து மோட்சம் காண முயற்சி செய்கிறாரோ அவர் பிரம்மம், அத்தியாத்மம் மற்றும் கர்மம் முழுமையாக அறிவார் அப்படின்னு பகவான் சொல்றார். அதாவது இந்த பகவானோட சுகுணமானது நிர்குணமானது அப்படின்னு நம்ம பார்க்கறச்ச இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மமான நிர்குணமான ஒரு 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 ஃபேஸ் பகவானோடு. பகவான் முழுசா பார்க்கணும் அப்படிங்கிறார். இந்த மூணும், அதாவது பிரம்மம், அத்தியாத்மம், கர்மம்
இது முழுசாக இருக்கிறத பாக்குறது வந்து பகவான ஒரு விதமா பாக்குற மாதிரி ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஜரா மரண மோக்ஷாய, ஜரா மரண மோக்ஷா மோமிலாக இருக்கிறது. மோக்ஷாய மாமாஸ்ரித்ய யதந்தி யே, மாமாஸ்ரீ ஆஸ்ரீ மாமிலாக இருக்கிறது. மாஸ்ரித்ய யதந்தி தந்தி தமிழாக இருக்கிறது. ஏ ते ब्रह्म, ते ते मिलागा, ब्रह्म र मिलागा, तद्वी दुकृत्स्नम, तद्वी இந்த வி இருக்கனால தமிழ்ல ஒரு ஆகா இருக்கு. தத்வி துக்ருத்ஸ்னம், துக் கிருத்ஸ்னம், குரு இத்திஸ்ன 3 ஜாயிண்ட் இருக்குது. கிருத்ஸ்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கிருத்ஸ்ன மத்தியாத்மங், कृत्स्न मध्या, मध्या मिलागा करते मध्यात्मं, ध्यात्मं या मिलागा. मं कर्म चाखिलम, कर्म चा खिलम की शॉर्ट रहते खिलम. जरा मरण मोक्षाय मामाश्रित्य यतन्ति ये, ते ब्रह्म तद्विदुकृत्स्नमध्यात्मं कर्म चाखिलम्. जरा मरण मोक्षाय मामाश्रित्य यतन्ति ये. அதாவது பிரம்மன், அத்தியாத்மம், கர்மம் இதெல்லாம் அழிஞ்சிட்ட அப்புறம், இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் ஜராமரணம் கிடையாதா? ஜரானா ஓல்டேஜ், முதுமை, மரணம், இந்த மாதிரியான கஷ்டமான விஷயத்துல இருந்து நமக்கு கஷ்டம் கிடைக்காதா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த மூணும் அறிஞ்சா இந்த மரணமும் முதுமையும் அவருக்கு துக்கம் அளிக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே திறந்து இருக்காரு, அவளுக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கு. எது பிரம்மன், எது எது அத்தியாத்மம், எது கர்மச்சாக்கிலம், இந்த மூணும் புரிஞ்சிருக்கிறதுனால அவளுக்கு வந்து அது இல்லைன்னா வர்ற எஃபெக்ட் அவளுக்கு தெரியாது. ஒரு 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 யங் ஏஜ்ல, ஒரு வாலிப வயதுல கூட அப்ப அவளுக்கு முதுமை கிடையாது, இறப்பும் கிடையாது வாலிப தன்மத்துல இருக்கச்சு. அப்படின்னா அவளுக்கு இந்த மூணும் புரிஞ்சிருக்கா அப்படின்னால அது இல்லை. அது இல்லைங்கிறதுனால இது மூணும் புரிஞ்சதுன்னு இல்லை. இந்த மூணும் புரிஞ்சதுனால அது முதுமையும் இறப்பும் இல்லைன்னு இல்லை. வாலிப வயசுல அவளுக்கு வேற மரணமும் ஓல்டேஜும் முதுமையும் இல்லை அப்படின்னா அது அந்த க்ஷணத்துல, அதுக்கப்புறம் அது போறது. அவர் திருப்பி அதே அந்த மரணம், அந்த முதுமை எல்லாம் பார்க்கதான் போறார். ஸோ அதனால அவளுக்கு இது புரிஞ்சதுனால அவளுக்கு அது இருக்குன்னு இல்லை. அதே மாதிரி இது புரிஞ்சதுன்னா அதனால நமக்கு மரணமும் முதுமையும் கிடைக்காம இருக்குமானா அதுவும் இல்லை. எப்ப இதெல்லாம் புரியறதோ, இந்த மூணுத்தினால வர துக்கத்தை புரியாது, நமக்கு தெரியாது. இந்த மூணும் பகவானோட ஒரு ஒரு நிர்குண ரூபம் அப்படிங்கிறது தான் நமக்கு புரியும். அதுல ரொம்ப முக்கியமா இருக்குது ஆசிரித்ய. ஆசிரித்தியன சரணம் அடையிறது, அடைக்கலம் அடையிறது. இந்த மூணும் அறிஞ்சா மட்டும் போராது, ஒரு ஆசிரித்திய, அது அடைக்கலம் புரிஞ்சாதான் இது பகவானோட ரூபம்ங்கிறது நமக்கு புரியும். இப்ப பிராணாயாமம் பண்ணி கூட நமக்கு சித்தி கிடைக்கலாம். அதே மாதிரி நிறைய தபஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து தேவலோகத்து வரைக்கும் போகலாம். தேவதாவை குஷி பண்ணா அந்த அது வரைக்கும் போகலாம். ஆனா இந்த மூணும் பண்ணிட்டு பகவான்கிட்ட ஆசிரித்தையா அடைக்கலம் அடைஞ்சாதான் பகவானை முழுசா புரிஞ்சுக்க முடியும். மாமாசிரித்ய யதந்தியே, என்கிடம் அடைக்கலம் பண்ணிண்டு இதெல்லாம் பிரயத்னம் பண்றா. அவ அந்த மாதிரி இருக்க தே பிரக்ம விதுஹு, தே பிரக்ம கிருஷ்ணமத்யாத்மம் அண்ட்
கர்ம சாக்கிலம் விதுகு. இந்த மூணும் புரியும். விதுகுனா அறியறது. தே பிரம்ம, பிரம்மன்கிற ஒரு ஒரு அப்சல்யூட் ட்ரூத், இதான் நிஜம், பிரம்மன் பிரம்ம சத்தியம் அப்படிங்கிறோம். பிரம்மனை அறிவது இங்க அப்படின்னா பிரம்மனின் ரூபமா பிரம்மான்னு ஒரு பகவான் அடையிறதுன்னு இல்லை. இதுல ரூபம் இல்லாத சத் எதுவோ, இது நிஜமோ, இதுதான் அல்டிமேட் ட்ரூத். பகவான் எல்லார்ட்டையும் இருக்கா, பகவான் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கா. அந்த மாதிரியான ஒரு ட்ரூத், அது தே பிரக்ம தத் விதுகு. தத், அந்த சத்தியத்தை, அந்த பிரம்மனை அறியறது. கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் விதுகு. கிருத்ஸ்னம்னா முழுமையான அத்தியாத்மம். उत्क्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ஞானசக்ஷுஷः அப்படின்னு 15வது அத்தியாயத்துல எல்லாரும் படிச்சிருக்கோம். என்ன சொல்ல வரேன்னா, அந்த அத்தியாத்மம் நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஜீவாத்மாவை புரியறது, அதான் அத்தியாத்மம். இந்த ஜீவாத்மா இந்த தேகத்தோட டிஃப்ரெண்ட் அப்படின்னு புரியுறது. ஆனா விமூடானானு பஷ்யந்தி, யார் வந்து விமூடமா இருக்காளோ, அறிவில்லாதவாளா இருக்காளோ, அவா இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டு வேற உடம்பு போறத பார்க்க முடியாது. ஆனா யாருக்கு ஞான சக்ஷுஷு, ஞான கண்கள் இருக்கோ அவளால பார்க்க முடியும் அப்படிங்கிற. சோ கிருஷ்ணம் அத்தியாத்மம் விதுகு அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற இந்த பகவான், இந்த ஜீவாத்மாவும் இந்த ஜீவாத்மாவும் இந்த உடம்பும் வேறு வேறு அப்படின்னு அறிஞ்சிருக்கிறது. முழுமையாக அந்த அத்தியாத்மம் புரியுது. அது எப்ப புரியும்? நமக்கு இருந்து இந்த கர்மபந்தங்கள்ல இருந்து வெளியில வந்தோம்னா, இந்த உலகத்துல இருந்து இருக்கிற பிணைப்புகள்ல இருந்து வெளியில வந்தோம்னா, அப்பதான் இது முழுசா புரியும். அப்பதான் இந்த இந்த கர்மங்களுக்கும் இந்த இந்த சுகானுபாவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வேற, இந்த உடம்பு வேற அப்படிங்கிற அத்தியாத்மம் விதுகு. கிருத்ஸ்னா அத்தியாத்மம் விதுகு. மூணாவது என்ன விதுகு? கர்ம சாக்கிலம் விதுகு. எல்லாமே கர்மங்கள். இந்த கர்மங்கள் எங்க நடக்கிறது? இந்த உலகத்துல நடக்கிறது, இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறதெல்லாம் கர்மம். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உடம்பு நமக்கு வந்து இந்த ஜீவாத்மாக்கு இந்த உடம்பு கொடுத்திருக்கானா, அந்த உடம்பு எதுக்கு கொடுத்திருக்கானா? கர்மம் பண்றதுக்காக கொடுத்திருக்கா. ஆனா நம்ம பகவான், நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இது நம்ம பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம பண்ணல, இது வந்து கர்மங்கள் நடக்கிறது. இந்த கர்மங்களை நான் பண்றேன் அப்படின்னா, இந்த கர்மங்கள் எனக்கு பிராரப்தம், இது பண்ண வேண்டியிருக்கு, எனக்கு இது பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கு தான் இந்த உடம்பு நமக்கு கொடுத்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுன்னு பண்றது. பகவான் சொல்ற இந்த மாதிரி என்னிடம் அடைக்கலம் கொண்டு பிரம்மன் என்ன, அதாவது இந்த முழு பிரம்மன், இந்த பிரபஞ்சத்துக்கான முழு சத்தியம் என்ன, அதே மாதிரி அத்தியாத்மம் தான் என்ன, அப்படி மூணாவதா இந்த கர்மங்கள்லாம் எங்க நடக்கிறது, கர்மங்கள் எல்லாத்துலயும் என்ன மாதிரி நடக்கிறது, இந்த மூணையும் புரிஞ்சிருந்தாதான் பகவானோட ஒரு நிர்குண ஸ்வரூபத்தை பார்க்க முடியும். இந்த மூணும் பகவான் தான் அப்படிங்கிறது புரிய முடியும். இந்த பிரபஞ்சமும் பகவான், நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவும் பகவான், இந்த கர்மங்கள் நடக்கிற இந்த இந்த உலகமும் பகவான், எல்லாமே கடவுள் அப்படிங்கிற ஒரு 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 ஞானம் அப்பதான் கிடைக்கும். இதுதான் ஞானம். ஞானம்ங்கிறது இது புரிஞ்சுட்டு இருக்கிறது தான் ஞானம். ஆனா இது ஞானம் மட்டும்தான், விஞ்ஞானம் இல்ல. விஞ்ஞானம் என்ன அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துக்கு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 30வது ஸ்லோகம்.
साधिभूताधिदैवं मां साधियज्ञै च ये विदुः प्रयाणकालेऽपि च मां ते विदुर्युक्तचेतसः सः उडन् அதிபூத அதிபூதம் அதிதெய்வம் அதிதெய்வம் மாம் நான் ச உடன் அதியக்ஞம் அதியக்ஞம் ச மற்றும் ஏ யார் விதுகு அறிவார் பிரயாண காலே கிளம்புகையில் இறக்கும் போது அபி கூட ச மற்றும் மாம் நான் தே அவர் விதுகு அறிவார் யுக்த சேதச முழு கவனமுடன் யார் என்னை அதிபூத அதிதெய்வம் மற்றும் அதியக்ஞம் ஆக முழு கவனமுடன் கிளம்புகையில் கூட அறிவாரோ அவர் என்னை அறிவார். இதான் விஞ்ஞானமானது. மோஷனா பார்க்கலாம். சாதிபூதா திதைவம் மாம் சாதி சா நடுலெழுத்து தி தது சாதி இல்ல சாதிபூ தீபூ ரெண்டுமே வருது. கொஞ்சம் கஷ்டம். யோசிச்சு ப்ராக்டிஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். பூதாதிதைவம் பூதாதிதை தீதை தீதை இல்ல தீதைவம் மாம் சாதியஜ்ஞை ச சா நடுலெழுத்து தீயஜ்ஞை யஜ்ஞை யம் ராகத்து साधियज्ञै च ये विदुः प्रयाणकालेऽपि च मां प्रयाणकाले या काले எல்லாமே நடுவில் எழுத்துகள் लेऽपि च मां ते विदुर्युक्तचेतसः ते विदुर्युक्त दुर्युक्त दो मिल दो का प्रकार युक्त यू मिलाकर चेतसः मुळु श्लोकम साधिभूताधिदैवं मां साधियज्ञै च ये विदुः प्रयाणकालेऽपि च मां ते विदुर्युक्तचेतसः साधिभूताधिदैवं मां साधियज्ञै च ये विदुः. So, இந்த மூணு ஒரு ஃபார்ம்லெஸ் அட்ரிபியூட்லெஸ் நிர்குணமான ரூபங்களை முதல் சில ஸ்லோகத்துல சொன்னார். எந்த மாதிரி? பிரம்மன், ஆத்தியாத்மன், கர்மம், இந்த மூணும் சொல்லிட்டு இதுல தன்னோட முழுமையா பார்க்கணும்னா என்ன முழுசா பார்க்கணும்னா இந்த மாதிரியும் பார்க்கணும். இந்த மூணு விஷயத்துல பார்க்கணும். ஆதிபூதம், ஆதி தெய்வம், ஆதி யஜ்ஞம். ஆதிபூதம் அதாவது எல்லாமே பூதமா இங்கிருந்து அந்த 5 எலிமெண்ட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல இருந்து வந்த பஞ்ச தத்துவங்கள்ல இருந்து வந்தது இந்த பூதம். ஆதிபூதம்னா இந்த உலகம். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த 5ல இருந்து தான் வந்திருக்கு. சோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு துளியும் நான் ஆதிபூதமா என்ன நினைச்சுக்கணும். அப்புறம் ஆதி தெய்வம். இந்த ஆதிபூதம்ங்கிறது தமச குணம். அதாவது அதுக்கு ஒரு சலனம் கிடையாது, அதுக்கு ஒரு எனர்ஜி கிடையாது, எல்லாமே படுத்துன்னு இருக்குது. ஆதி பூதம். அப்புறம் ஆதி தெய்வம். ஆதி தெய்வம் இந்த தெய்வமா இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி இருக்கிற பிரம்மனோட ஒரு மூச்சுல இருந்து வெளியில வருந்தா இந்த பிரபஞ்சம் அப்படின்பா. சோ அந்த மாதிரி அந்த ஆதி தெய்வம் எந்த தெய்வத்திலேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கோ அது ஒரு ரஜச குணத்துல இருந்து வருது. அதனால முழு எனர்ஜியோட வெளியில வருது. முழு பிரபஞ்சம் வெளியில வருது. அது ஆதி தெய்வம். ஆதி யஜ்ஞம் எல்லா இடத்துலயுமே சாட்சாத்காரமாக இருக்கிறது தெய்வம் என்னன்னா பகவான். அதான் ஆதி யஜ்ஞம்.
சத்துவ குணத்துல இருந்து வருது. யஜ்யம்னா எல்லாமே கொடுத்ததுதான், யாகமா கொடுக்கறது. எல்லா இடத்துலயுமே ஒரு நற்குணம் பரவி இருக்குன்னா அது பகவான். இந்த 3 விதமா பகவானை பாக்குறது. ஆதி பூதமா, ஆதி தெய்வமா, ஆதி யஜ்யமா, இந்த 3 விதமா பார்த்தேன்னா இது விஞ்ஞானம். இந்த பகவான் தான் ஒரு கையில இந்த முழு உலகத்தையும் இந்த முழு பிரபஞ்சத்தையும் புடிச்சு வச்சுட்டு இருக்கார். இந்த மாதிரியான ஒரு ஞானம் தான் விஞ்ஞானம். இந்த ஒரு ஞானம், இந்த மாதிரி ஒரு ஞானம் வரணும்னா அந்த பகவானோட ஐக்கியமானதான், பகவானோட ஒரு பக்தியோட சேர்ந்து ஐக்கியமானாதான். வெறும் தெரிஞ்சிருக்கிறது ஞானம். இது பகவானை பார்த்து பகவான் அப்படியே அனுபவிச்சுட்டு பகவான் தான் ஒவ்வொரு துளியிலையும் இருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் விஞ்ஞானம். பிரயாண காலே பிச்சமான் தேவிதுர் யுக்த சேதசா. யுக்த சேதசா மனதில் ஒரு முழு கவனத்துடன் எப்பொழுதுமே, பிரயாண காலே சப்பி, இறக்கறச்ச கூட நம்மள்ட்ட சக்தியே இல்லை, எல்லாமே போயிடுத்து, உலகமே நமக்கு தேகத்துக்கு முடிய வருது, அந்த சமயத்துல கூட இத புரிஞ்சுக்கிறது. எல்லாமே பகவான் தான், எல்லாமே முழுசா இந்த பிரபஞ்சம், இந்த 3 விஷயம் பகவானோட இந்த 3 ரூபங்களையும் பார்க்கறது. அது விஞ்ஞானம். அதாவது ஞானம்ங்கிறது தெரிஞ்சது, தெரியற அளவு மட்டும்தான். விஞ்ஞானம்ங்கிறது அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு துளியும் பார்க்கிறது. ஞானம் ஒரு நிர்குணமான ஒரு 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 அதுக்கு ஒரு ரூபம் இல்லாம பார்க்கிறது. இது முழு பிரபஞ்சத்தை நம்ம கைத்தாறுல பார்க்கிறது. இது விஞ்ஞானம். ஏன்னா இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கச்சு பகவான் கேட்கிறார், நான் உனக்கு ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் சொல்லித்தரேன், இது தெரிஞ்ச அப்புறம் உனக்கு வேற ரெண்டுமே தெரிய வேண்டாம் அப்படி சொல்லிட்டு 19வது ஸ்லோகம் வரைச்ச வாசுதேவ சர்வம் அப்படிங்கிற, எல்லாமே நான் தாங்கிறது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. இதுதான் நான், வாசுதேவ சர்வம், இது புரிஞ்சுக்கணும். அந்த வாசுதேவ சர்வமோட முழு அர்த்தத்தை இந்த 2 ஸ்லோகத்துல நமக்கு சொல்றார். ஜராமரண மோக்ஷாய, இந்த இந்த முதுமையும் இறப்பும், அதுலேருந்து மோட்சம் கண்டது, அதுலேருந்து மோட்சம் கிடைக்கும்னா அது அது இல்லாம இருக்காது. அதுலேருந்து நமக்கு இருக்கிற அந்த வருத்தம் நமக்கு இல்லாம இருக்கும். எப்பனா பகவான்கிட்ட சரணம் அடைஞ்சானா. பகவானோட இந்த இது முழுசா பார்த்தா அவரோட பரா பிரகிருதி அபாரா பிரகிருதி ரெண்டுமே தெரிஞ்சுட்டு நம்மளால பகவானை பார்க்க முடியுது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஞானமும் விஞ்ஞானமும். 3வது ஸ்லோகத்துல சொல்ற கஷ்டின்னம் வேத்தி தத்துவத்தா, இதை தெரிஞ்சு இதை அறிஞ்சவா ரொம்ப துர்லபமான, ரொம்ப குறைச்சலுக்கு தான், ரொம்ப குறைச்சலான பேருக்கு தான் இது தெரியும் அப்படிங்கிறார். இங்க சொல்ற, என்னிடம் யார் ஆசிரித்தம் கொள்றாளோ, என்னிடம் யாரு மாமாஸ்ரித்ய, என்னிடம் யாரு சரணாகதி அடைகிறாளோ அவளுக்கு என்னோட முழு ஃபார்ம் ஞானம் விஞ்ஞானமோட சேர்ந்து என்னால என்ன பார்க்க முடியும். ஏன்னா பகவான் வெறும் யோசிச்சு வச்சுட்டு பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் யோசிச்சு சிந்தனையால நம்ம பகவானை பார்க்க முடியாது. பகவானை முழுசா பார்க்கணும்னா பகவானோட அருள் முதல்ல நம்ம மேல இருக்கணும். அப்புறம் நமக்கு ஒரு ஒரு நமக்கு அவர்கிட்ட ஒரு பற்றுதல் இருக்கணும். அவரை முழுசா நம்பணும். அவர்கிட்ட சரணாகதி அடையணும். இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு முழுசா இந்த பகவானை பார்க்க முடியும். முதல்ல சொல்ற மதாஸ்ரய, என்கிட்ட அடைக்கலம் வருது. கடைசியில மமாஸ்ரித்யா, என்கிட்ட சரணாகதி அடையிறது. அந்த மாதிரி இருந்தா பிரம்ம கிருஷ்ண அத்தியாத்ம அகில கர்ம இதெல்லாம் ஞானத்துல வருது.
ஆதி பிரம்ம, ஆதி பூத, ஆதி தெய்வ, இது மூணும் சரி, ஆதி பூத, ஆதி தெய்வ, ஆதி யக்ஞ, இந்த மூணும் அவரோட பிசிக்கல் ஃபார்ம்ல அவரை பார்க்கலாம். இது விஞ்ஞானம். இந்த ஞானம் விஞ்ஞானம் இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டா பகவானை முழுசா பாக்குற மாதிரி. கர்மயோகம் ஞான யோகம் பத்தி முதல்ல 6 அத்தியாயத்துல சொன்னார். அந்த ரெண்டு ஞான யோகம் கர்மயோகம் பத்தி என்ன சொன்ன, லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா. இதுதான் லோக வழியில போறது. லௌகீகமா பார்க்கணும்னா கர்மயோகம் ஞான யோகம், அலௌகீகமா பார்க்கணும்னா பக்தி யோகம். ஏன்னா கர்மயோகம் க்ஷரம், கர்மங்கள் வந்து போயிட்டு இருக்கும். ஞான யோகம் அக்ஷரம், நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கறது. சோ இது ரெண்டுமே க்ஷரம் அக்ஷரம் ரெண்டுமே துவாவிமோ புருஷௌ லோகே க்ஷராக்ஷர ஏவச்ச அப்படின்னு 15வது அத்தியாயத்துல சொல்றது இல்லையா. சோ இந்த ரெண்டுமே லோகத்துல இருக்கிறது. ஆனா அலௌகிகமா பார்க்கணும்னா இந்த ஞானம் அண்ட் விஞ்ஞானம் ரெண்டும் தான் பார்க்கறது. சோ அதுதான் பகவான் வந்து வசுதேவ சர்வம் அப்படிங்கிறார். சோ இந்த அத்தியாயத்தை முழுசா பார்த்தேன்னா முதல்ல பகவான் தன்னோட அபரா குணமும் பராகுணம் ரெண்டுத்தையும் சொல்றார். அப்புறம் நாதா, முதல்லும் நாதா அந்தமும் நாதான் இந்த முழு பிரபஞ்சத்துக்கு. பட் அது எப்ப ஆரம்பிச்சதோ அப்பவும் நான் இருந்தேன், அது அழியர்ச்சியும் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் தன்னோட 17 விபூதிகளை சொன்னார். நாதான் ஒளி, நாதான் ஒலி, எல்லாமே நாதான், இந்த கந்தம் நாதான் அப்படின்னு 8வது 12வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தன்னோட முழு விபூதிகளை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்ற 13வதுல, யார் இந்த 3 குணத்தோட குழப்பத்துல இருக்காளோ அவளுக்கு நான் தெரிய மாட்டேன், ஏன்னா நான் இந்த 3 குணங்களையும் தாண்டி இருக்கேன் அப்படின்னு 13வது ஸ்லோகம் சொன்னார். 14வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார், பாவம் செய்யறவாள் என்ன அடைய முடியாது அப்படிங்கிற. 16வது ஸ்லோகத்துல பார்த்தேன்னா தன் 4 விதமான பக்தர்கள் இருக்கா நமக்கு. அர்த்த ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானி. இந்த மாதிரி 4 நல்லவா, சுக்ருதம், நல்லவா, நல்ல வேலை பண்றவா, இந்த 4 விதமான பக்தர்கள் இருக்கா அப்படிங்கிற. அதுக்கப்புறம் பகவான் சொல்றேன்னா, என்ன முழுசா நம்பின்னு நிறைய பேர் பக்தா இருப்பா, சில பேர் வெறும் தேவதா வரைக்கும் நிறுத்திப்பா தானே. ஏன்னா அவளுக்கு தேவதாட்டேந்து நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. அந்நிய தேவதா, அவள்கிட்டேந்து நமக்கு என்ன என்ன காரியம் வேணுமோ அந்த காரியம் வரைக்கும் பண்ணிட்டு அவளும் பக்தா தான். ஆனா அந்த லெவல்ல மட்டும்தான் அவ இருக்கா. ஆனா வேற விதமான பக்தார்கள் இருக்கா, முழுசா என்கிட்டயே ஆசிரமம் எடுத்துன்னு வரா, முழுசா என்கிட்ட சரணாகதி அடையறா. ஸோ 20ல இருந்து 16ல இருந்து 24 23 ஸ்லோகம் இதுதான் சொல்றார். இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தை சொல்றார், என்ன வந்து சாதாரணமா தேவதாவா பாக்குறவாளுக்கு நான் தெரிய மாட்டேன், ஏன்னா ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு திரை இருக்கு, அதுக்கு பின்னாடிதான் இருக்கேன் நான். அந்த மாயைங்கிற ஒரு திவ்ய மாயை, அதுக்கு பின்னாடி நான் இருக்கிறதுனால எல்லாருக்கும் நான் தெரிய மாட்டேன். ஆனா என்னை பத்தியான விஷயம் வந்து மாயைக்கு பின்னாடி இல்லை.
எல்லாருக்கும் அதை பார்க்கலாம். ஆனா அந்த மாயையோட அவ சேர்ந்து இருக்கிறதுனால அவளுக்கு குழப்பம் இருக்கு. அவளுக்கு ராகமும் தேசமும் வருது. அதனால அவ என்ன இந்த துவந்துவத்துல மாட்டின்னு திரியறா. ஆனா இந்த துவந்துவத்துல இருந்து வெளியில வந்தவா, திருடமா இருக்கிறவா, அவளுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு 29வது 30வது ஸ்லோகத்துல தன்னோட நிர்குணமான ரூபமும் சகுணமான ரூபம் முழுசா காமிச்சிடுறார் பகவான். இது தெரிஞ்சா ஞானமும் அஜ்ஞானம் விஞ்ஞானம் ரெண்டும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறார். அதோட முடிச்சுக்கலாம். புஷ்பிகா சொல்லிடலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानविज्ञान योगो नाम सप्तमोऽध्यायः। ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எப்பவும் சொல்றதுதான் யோக சாஸ்திரே ஸ்ரீ. அது வரைக்கும் எல்லா ஆகாத்தும் வந்துட்டு இருக்கும். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு அங்க நிறுத்திட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணா வரைக்கும் உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன संवादे ज्ञान दे ज्ञान दे मेल आघात கொடுத்து दे ज्ञान विज्ञान योगो नाम सप्तमोऽध्यायः. मुझसा சொல்லனா ओम तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानविज्ञानयोगो नाम सप्तमोऽध्यायः. ओम श्री कृष्णार्पणमस्तु. जय श्री कृष्ण. இதோட ரெக்கார்டிங் நிறுத்திக்கலாம். இதோட ஒரு நிமிஷம் தான் சார் 7வது அத்தியாயம் முடிஞ்சது. இருக்கிறது சர்ஜி ஒரு இது நிமிஷம் நமக்கு தான். கத்துக்கிறதுக்கு அவ்வளவு நாள் ஆகும் போல இருக்கு.